மரியாதையா நின்னுடி. எடி ஓடாதடி. நிக்க போறியா இல்லையா? ஒரே அடி அடிச்சிட்டு இருந்தா அதுக்கு அப்புறம் தான் இருக்க சொல்லிவிட்டேன். என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? செத்துருவா இந்த இசை. நான் அடிச்சு அடிக்க நீ செத்துக்கணுமே. இப்போ நீ ஓட்ட மாதிரி நிக்க. இல்ல ஒரு தாயனு கேக்க. இல்ல ஒரு தாயனு கேக்க. தாயே. பெத்தி எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா. எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா. மரியாதையா நின்றே. நைட்டு 12 மணிக்கு எங்கடி போனியா? அடி நைட்டு 12 மணிக்கு எங்கடி போனியா? எடி போட்டு கொடுத்துறாதடி. அடி அக்கா, ஒண்ணாதடி இப்ப மாட்டி இருக்கோம். உனக்கு எங்க கூட வந்திருக்க வேண்டியதானடி? அட கூட்டத்தாடி போயலடா. ரெண்டு பேரும் எங்கடி போனியா? அது என்னடா? ரெண்டு பேரும் போனா என்ன மட்டும் அடிக்க? என்ன குப்பத்தட்டில இருந்து எடுத்த? பெத்தக்கடருக்கு தான் என்ன விட்டு வட்டிய கட்டி போட்டா. ஐயோ என்ன மாட்டி விட்டுட்டால. ஏமோ அவனுக்கு நான் தனியா வச்சிருக்கேன். ஒண்ணு அடிச்சு வளர்த்தாதான் அவ தானா வந்து உண்மையா போய்ப்பா. நேத்து எங்கடி போனிய? நீ இப்படி எல்லாம் என்ன உருட்டி மிரட்டி கட்டனா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன் சொல்லிவிட்டேன். பிக்னிக்கு போறதுக்கு பிளான் போட்டீங்களா? என்ன கேட்கறதுக்கு நாடி இல்லன்னு தானே என்ன இப்படி எல்லாம் அடிக்க? தெரியுமே தெரியும். என்ன கேட்கறதுக்கு எந்த நாடி இல்லன்னு தானே நீ இப்படி எல்லாம் அடிக்க? யாத்த இருந்தா நீ இப்படி அடிச்சிருப்பியா? என் சித்தி இருந்தா நீ இப்படி அடிச்சிருப்பியா? இல்ல எனக்கு ஒரு அண்ணன் இருந்தாதான் என்ன இப்படி அடிச்சிருப்பியா? இருந்திருந்தா அப்படி கிழிச்சு தள்ளி வாழ்வல இல்ல கேக்க. அதான் ஒருத்தர் இல்லன்னு தெரியுதுல்ல. அதுதான் சொல்றேன். எல்லாரும் இருந்திருந்தா என்ன இப்படி அடிச்சிருப்பியா? அவ பியாச்சு சாமத்தத்தை பத்தியா நான் கேட்ட எந்த கேள்விக்காவது அவகிட்ட இருந்து பதில் வந்திருக்கா? இது ரெண்டு பேரும் நைட் எங்கடி போனிய? அத்தி நைட்டு 12 மணிக்கு போனதுக்கு அடி விழுது. இன்னும் வீட்டுல ஆர்லிஸ் எல்லாம் காலி பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு முதுகு தள்ளி பிஞ்சிருமே. அது என்னங்க உங்களுக்கு எல்லாம் நான் இழிச்சாயான்னு கேட்க. முத்தவாடு வத்தி இருக்கா. அவளை ஒரு அடி கூட நீ அடிக்கவே இல்ல. நான் கருவேப்பிள்ளை தானே உங்களுக்கு எல்லாம். குழம்புல கிடக்குற கருவேப்பிள்ளை தானே நானா. தேவைக்கு மட்டும் என்ன வச்சுட்டு தூக்கி வீசிடுவீங்க. நீ எனக்கு தெரியுமா அடி வாங்குதா? உன் வாய்க்கு தான். அவ அடி வாங்கிட கூடாதுன்னு அமுக்குற மாதிரி உட்கார்ந்துருக்கா. உன் வாய்க்கு தான் மட்டும் நீ அடி வாங்குத. வாய் திறந்துட கூடாதுப்பா. ஆம்பளை பையனை பெத்து வளர்க்க முடியாது. ஊர் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்துருவான்னு தவ இருந்த பொம்பளை பிள்ளைல பெத்தமுன்னா அது எனக்கு ஆம்பளை பையனே பரவாயில்லன்னு அளவுக்கு ஆக்கிட்டால பாதவத்தி. அத்தனா இவளை எப்படி கரையத்த போறேன்னு தெரியலையே. இவ ஒரு வீட்லயும் குடும்பம் நடத்திக்கிட மாட்டாள. நாளைக்கே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் காட்சி முடிச்சு வச்சாலும் பையன் உள்ள வாடா போடா வந்து பாருடா பாப்பளுக்கு. எங்க பாரு மூதுகு தோலி பிஞ்சிரும் பாத்துக்க. மூத்தது அமுக்கிற மாதிரி ஊம கொட்டா வேலைய பாத்துக்கிட்டு அமுக்கிற மாதிரி உட்கார்ந்துருது. சின்னது எல்லா செட்டையும் இழுத்து போட்டு செய்யுது. ஆம்பளை பையனை பெத்த வேலையெல்லாம் பார்த்து பரியாசமா சிரிச்சேன். இன்னும் கொஞ்சம் நல்ல ஊர் வம்பெல்லாம் அவன் பையன் வாங்கிட்டு வருவான். அப்போ உங்களுக்கு தெரியும் இலக்காரமா சிரிச்ச. இப்ப அவெல்லாம் என்ன பார்த்து சிரிக்கா. சிரிக்கிற அளவுக்கு ஆக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மூத்தது ஊம கொட்டைய கூட ஒரு கரையில சேர்த்தலாம். ஊம மாதிரி வேலையை பார்த்துட்டு எதுவுமே தெரியாம வந்து உட்கார்ந்துடுறா. அவளை வச்சு கூட எந்த இதுமே இல்லட்டி. ஆனா நீ இருக்கா பாரு. இப்பதானே எனக்கு எல்லா உண்மையும் புரியுது. அக்கா சொன்ன மாதிரி எனக்கு குப்பத்தட்டில இருந்து தானே எடுத்திருக்கிய. அவ சொல்லும் போதெல்லாம் நான் நம்பவே இல்லம்மா. உனக்கு குப்பத்தட்டில தான் எடுத்தோம் குப்பத்தட்டில தான் எடுத்தது சொல்லும் போதெல்லாம் நான் நம்பலையே. ஆனா இப்ப நம்புறேம்மா. இப்ப நம்புறேம்மா. ஓப்பலே நீ வசதி பேசிட்டு குப்பத்தட்டில இருந்து எடுத்த என்ன கீழே தள்ளி போட்டுட்டியம்மா. எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல இருக்கட்டி. ஒன்னு சேட்டை பண்ணியே கொள்ளுத, இல்லைன்னா பேசியே கொள்ளுத. அம்மா எனக்கு நெஞ்சு வலிக்குதே. யாராவது இந்த பிள்ளைய தத்து எடுத்துக்கிடுங்களேன். என்னால முடியலையே. அம்மா பேசியே பாடகத்தி கொள்ளுதாலே. அம்மா நான் என் அம்மாவை தேடி போறேன். என்ன பெத்தவங்களை தேடி போக போறேன். ஏம்மா எனக்கு குப்பத்தட்டில போட்டுட்டு போனீங்கன்னு நான் கேட்க போறேன். குட் பை.
ஆன்ட்டியா? ஆமா சிஸ்டர், அவங்க இனிமேல் உங்க அம்மா இல்ல, எப்பவுமே அவங்க உங்க அம்மா தான். நான் தான் கொஞ்ச நாள் அம்மா நினைச்சிட்டேன். அம்மானு கூப்பிட வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன்க்கா. ஏடி, அது சும்மா டீ சொன்னேன். சும்மா சொன்னீங்களோ நிஜத்துக்கு சொன்னீங்களா? அது இன்னைக்கு உண்மையா போயிடுச்சு. நான் என்னனாலும் குப்பை தொட்டு வந்து கடந்தவதனே. டீ, அம்மையை ரொம்ப சோதிக்காத டீ. பேர் ஒன்னி சேர்த்து எண்ணி சேர்த்து அடிப்பாவட்டி. அந்த ஆண்டி என்னத்தை அடிப்பாங்க? அவங்க உங்க அம்மா, உங்களை அடிக்க மாட்டாங்க. பாத்தீங்கல்ல, ஊமை கொட்டை மாதிரி இருந்தாலும் அமக்கரமா உட்கார்ந்துக்கிட்டு வா. நீ தான் இவரை சேட்டை பண்ணுத. நீ எப்படி வேறு பிரிச்சு பார்த்து பேசுனாங்க பாத்தீங்கல்ல? இப்ப புரியுதுங்களாக்கா? நீங்க வேற, நான் வேறதான்க்கா. இன்னைக்கு நீ என்ன உயிரோட குழி தோண்டி புதைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்ட, அப்படிதானே? கையில கம்மல் வந்துட்டுமா, இப்ப கொண்டுட்டு வரேன்ட்டு போயிட்டு நைட்டு 12 மணிக்கு எங்கடி போயிட்டு வந்த? நின்னுடி. நீ உன்னை பேச விட்டேன்னு வச்சுக்கையா, என்ன கிறுக்கி ஆக்கிடுவ நீ. டி ஓடிடுடி. இல்ல ஆச்சி. இன்னைக்கு அடி கொஞ்சம் பழமா ஒண்ணும் நினைக்க. இன்னைக்கு அந்த பிள்ளை அக்காவும் சேர்ந்து அடி வாங்கதான் நினைக்கும்ல. அது எப்படி இவ்வளவு அடி வாங்கிட்டு அந்த பிள்ளை உசுரோட அலையுது? அவ எங்க அடி வாங்குதா? அதான் அடி வந்த நேரம்ல எஸ்கேப் ஆயிருந்தால. ஆனா பொத்து பொத்து விழுற சவுண்ட் எல்லாம் கேக்குதா? அடி என்னமோ கம்மிதான், அவ கத்துறதா அப்படி. இன்னைக்கு அந்த பிள்ளை அக்காவும் அடி வாங்குதான்னு நினைக்க. 2 பேரும் சேர்ந்து என்னமோ பண்ணிருக்காளுங்க. அவ அக்கா யாருல? இப்படி நீ பார்த்தது இல்ல? ஏய் பாத்துக்கலடா. நான் பாத்துருக்கேனா? அந்த பிள்ளை பார்த்தது இல்லையா? ஏய் கண்ணு தெரியல நடிச்சால அவதான். அவதான் ஞாபகத்துக்கு வந்துட்டு இந்த அடியே விடல. எப்படி கத்துறா பத்தியா? டேய், அவ அம்மா அடிக்கும்போது இனிமே நம்ம பார்க்க கூடாடா. அப்புறம் இந்த பிள்ளை நம்மள பழி வாங்குது பத்துக்க. என்ன சட்டை பொழுதுடா. இந்த பிள்ளைய கட்டிக்க போறவன் செத்தான். கண்டிப்பா சொல்றேன், இந்த பிள்ளைய கட்டிக்கிறவன் இதை விட தில்லலங்கடியா தான் இருக்கணும். எப்படா சொல்லுதா? இவளை பொண்ணு பார்க்க வரும்போது விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடாது. அதையும் மீறி வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றான்னா அவன் இவளை விட பெரிய தில்லலங்கடியா இருக்கணும். அவனுக்கு ஒரு ஒருத்தர் எவனும் பொண்ணு கொடுக்காதவனாதான் இருக்கணும். நான் சிட்லா பறந்து வரா பாரு. ஹாய், குட் மார்னிங். பேட் மார்னிங். அது உனக்கு, எங்களுக்கு குட் மார்னிங் தான். அம்மா சிரிக்காதீங்க. உங்க கடையில ஆள் இல்லையா? போய் வியாபாரத்தை பார்க்கணுமா? எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குது. இல்ல இந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும்? அவ ஊரையே கரைச்சு குடிச்சு வச்சிருக்கா. உங்க அப்பாவும் இந்த பிள்ளை ரொம்ப க்ளோஸ்டா. எங்க அப்பாவா? ஆமா, உங்க அப்பாவுக்கு கைப்புள்ள எடுபடி எல்லாமே இந்த பிள்ளைதான். என்னடா சொல்ற? உங்க அப்பா கடைக்கு சாமான் வாங்க போகும்போதுல இந்த பிள்ளை தான் கடையில இருக்கும். உங்க அப்பாக்கு பெரிய ஆளே தானே. உங்க அப்பா 10 நேரம் இந்த பிள்ளை கூட தான் இருப்பாரு. எங்க அப்பாவே கொசை பிடிச்சாரு. அதான் 2 ஒண்ணு சேர்ந்துருக்கு. ஆனா எங்க அப்பா லேசா ஏறி பழக மாட்டாரு. இந்த பிள்ளை கிட்ட பழகுவாரு. இந்த பிள்ளை உங்க கடையில பாதி நேரம் இருக்கும். சீக்கிரம் கடை எழுதி வாங்கிடுவா, பாத்துக்கிடுங்க. இவனை தானே எங்க அக்கா பாக்கா. என்ன உத்து பாக்குது? தண்ணி உங்க அம்மா தான் நடுறத்துல குவாரி குடி கொண்டிருக்கு. என்ன சொல்லுது இந்த பிள்ளை? ஒரு தண்ணி குவாரி குடிக்க முடியாது. மூளை மாடு மாதிரி வளர்ந்த மட்டும் போதாது. நமக்கு ஈரமல் வந்துச்சுனா நம்ம தான் தண்ணி குவாரி குடிக்கணும். இந்த பிள்ளைக்கு என்ன சொல்லுது? நில்லுடி, எடி நில்லுடி. இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்குமான இந்த உறவு முடிஞ்சு போச்சு. என்ன பெத்தது நீங்க இல்லன்னு ஆயி போச்சுடி. என்ன உரிமையில என்ன அடிக்கீங்க? நான் என்ன பெத்தவங்க தேடி போக போறேன். இது என்னடா புதுசா இருக்குது? என்னத்தே புதுசா நம்ம சொன்ன மாதிரி இருக்குது? இவரை நாங்க குப்பை தட்டு தத்து எடுத்தோமா. இந்த கம்மலை கொண்டுட்டு வரேன், அந்த கம்மலை கொண்டுட்டு வரேன், இங்கதான் பத்திரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டா கம்மல இல்லையா? ஆத்தி கம்மலுக்கு தான் இன்னைக்கு காட்டி வாங்கியிருக்கா. நம்ம ஒன்றுண்டா. என்னடா அவன் ஓடுறான். இப்ப நான் கூட எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாரு. ஏண்டா நான் இதை சேட்டை பண்ணிட்டு அடி வாங்குவான்னு நினைச்சேன். அது கம்மலுக்கு அடி வாங்கியிருக்கா. எங்களுக்கு இதுல பங்கு இருக்குது. நாங்க வரட்டுமா? இவனுக்கும் பங்கு இருக்குதா? ஒரே நிமிஷம் நின்னுருட்டி. எட்டி நில்லு. கம்மல் எங்கட்டி? கம்மல் எங்கட்டி சொல்லுடி. அம்மா, ஐயா அவளை அடிக்காதீங்கம்மா. அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. ஊமை கொட்டான்னு சொல்லி சில வில்லிகள் எல்லாம் நம்பிடுறீங்க. வாய் பேசுற என்ன மாதிரி அப்பா
போட்டு வெறுத்து வாங்கிடுது. யாரை நம்பனே இந்த உலகத்துல எனக்கு தெரியல. நம்ப முடியவில்லை. இல்லை. நானா கேட்டேன். அம்மா அவளை அடிக்காதீங்கம்மா. எதை வேணாலும் தாங்கிக்கிட வேண்டி. நீ பேசுறது மட்டும் என்னால தாங்க முடியல. அம்மா அவ சின்ன பிள்ளை, விடுங்கம்மா. அம்மா அடிக்கும் போது கூட எனக்கு வலிக்கல. நீ நடிக்கிற நடிப்பை பார்த்து தான் எனக்கு ரொம்ப வலிக்குது. எனக்கு வந்து எப்படி நடிக்கவே தெரிய மாட்டேங்குது. அம்மா அவளை அடிக்காதீங்கம்மா. அவ சின்ன பிள்ளை தானே. இந்த புள்ள தானே அன்னைக்கு கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிச்சு. ஐயோ அம்மா, வீட்டுக்குள்ள வாங்க. எதுக்கு சின்ன பிள்ளை போய் அடிச்சுக்கிட்டு? ஒத்தி சட்டை தோச்சு தோச்சு மாடிச்சு பீரோக்குள்ள வைப்பா. நோகாம போட்டுக்கிட்டாலே ஒழுங்கா போய் தாவணிய மாத்திரு சொல்லிவிட்டேன். டார்கெட்ல வென்ற நம்ம அம்மா கிட்டயா? இந்த கேவலம் உனக்கு தேவையா? எக்கோ அம்மா சின்ன வேணி போட்டுக்க Dress கழட்டி பீரோக்குள்ள கொண்டு வைப்பியா? அதுக்கு கூடாதா? அது சரி, உனக்கு பூ யாரு? அதுக்குள்ள பூ இருக்கு. அதுக்கு நான் வாங்கி கொடுக்கலையே. பூ யாருடி? ஒட்டுமொத்த குடும்பம் என்ன அசிங்கப்படுத்துது. இங்க நின்னா இதுக்கு மேல நின்னா அவ்வளவுதான் அசிங்கப்படுத்திரும். 5 நிமிஷம் லவ் பண்ணலான்னு பார்த்தேன். ஐயோ அழகா இருக்கானே. பாக்குறானே. டேய் பார்க்காதடா, நான் விழுந்துருவேண்டா. ஐயோ பாக்குறானே. அப்படியே ஹீரோயின் மாதிரி வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம் நினைச்சேன். சொதப்பிட்டேன். அம்மா வீட்டுக்குள்ள வாங்கம்மா. வாயிலால சாத்திர ஓடி சொல்லிவிட்டேன். ஐயோ இந்த அதிகம் எனக்கு தேவையா? அம்மா என் தங்கச்சி. ஏம்மா தங்கச்சி வாயிலால சாத்த கூடாது. ஒண்ணு அப்படி சொன்னேன். அது சரி, இப்ப எதுக்கு நீ மினிக்கிட்டு வந்து நிக்க? ஏக்கா ஓடிரு. இப்ப மினிக்கிட்டு நீ எங்க போறேன்னு கேக்க. ஏடி மினிக்கிட்டு வந்து நிக்க? இந்த அதிகம் எனக்கு தேவைதான். நீ இருக்க இடத்துல ஒண்ணு நடக்காதுமே, ஒண்ணு நடக்காது. நீ அசராம இருக்கலாமே. கம்மலங்கட்டி கம்மலோட வரேன். இன்னைக்கு எப்படியாவது கம்மலோட வரேன். தாய் இன்னைக்கு நம்மள பார்த்தால சிரிப்பா தான் இருக்கு. என் தம்பி சட்டை பண்ண மாதிரியே பண்ணுது அந்த பிள்ளையும். அவனும் இப்படிதான் ஊர்ல மட்டும் சட்டைலாம் பண்ணிட்டு வீட்டு வந்து எங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அடி வாங்குவான். அப்படியே இந்த பிள்ளை இருக்குது. இப்ப எதுக்கு இந்த பிள்ளை என்ன குறுன்னு பாத்துட்டு இருக்கு? என்ன தூங்கும் போதே தண்ணி எல்லாம் எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு தூங்கணும். அதுதான் நல்ல பழக்கம். உங்க அம்மா சொல்லி கொடுக்கல. இவனே நல்ல பழக்கத்தை கத்துக்கணும். சரி தம்பி? பையன் உள்ள என்ன சட்டை பண்ணிட்டு போதே. அது சரி, நான் தண்ணி வைக்கிறத பத்தியே பேசுத எதுக்கு? எங்க அம்மா இப்படி அவர் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டாவல. நீ எப்படி போய் அவர் முகத்தை நான் பாப்பேன். அழகு போல இருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் இவ்வளவு கேவலப்பட்டதுக்கு அப்புறம் அவரை பார்க்க முடியாது. அவர்கிட்ட என் மனசுக்கு சொல்லவும் முடியாது. சே, இப்படி கேவலப்பட்டுட்டோமே. வேற மாதிரி ஏதாவது இன்ட்ரெஷன் கொடுத்துருக்கலாமோ? வேற எப்பமாவது கொடுத்துருக்கலாம். கோயில் போகும்போது கொடுத்துருக்கலாம். அப்பவும் நல்ல ஸ்டைல தான் இருப்பேன். தாவணியெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு சூப்பரா இருப்பேன். அப்போ இருக்கலாமோ? ஐயோ, இந்த பிள்ளை அம்மா கிட்ட அசிங்கப்பட்டுட்டுன்னு ஏதாவது நினைச்சிட்டு இருப்பாரோ? என்ன நினைப்பாரா? அழகா இருக்காரு, பிடிச்சிருக்கு. ஐயோ கேஷ்ல நின்றும். ஐயோ ஐயோ ஓடிடுவோம். என்னதானே பார்த்தா அந்த பிள்ளை இப்ப எதுக்கு என்ன பார்த்து ஓடுது? அவ அம்மை பெண்ணு ஓடுது என்னமோ. வண்டி எங்க விட்ட? இல்ல என் வண்டி எடுத்துவாங்களா? தோற தண்ணி பைப்பு கிட்ட தான் நிக்குவோம் வண்டி. இல்லையா? அப்போ அந்த அம்பி தூக்கிட்டு போயிட்டானா என்னமோ. இவன் நடந்தா போனா தெருக்கு போனுமே. தண்ணி தான் எடுக்குது. தண்ணியா குடிச்சிட்டு போவோம். தண்ணி வரல போனுக்க. தாகமா இருக்க. வீட்டுக்கு போறதுக்கு தாகம் ரொம்ப எடுத்துருமே. வெறும் காலி குடமா இருக்க மாதிரி இருக்கு. தண்ணி இருந்தாங்க. பைப்ல தண்ணி வரல. தண்ணி வராதோ? இனி சாயங்காலம் தான் வரும். 4 மணிக்கு பிறகுதான் வரும். அப்படியா? அப்ப காலையில வந்துட்டு போயிட்டு இந்தாங்க. சரி. என்னமா வண்டிகளாம் விட்டுருந்தேன். தெல நின்றுட்டு இருந்தேன். அவன் சின்ன எடுத்துட்டு போயிருப்பான் போலக்கு. அதான் பாத்துக்கிட்டு நின்னுமா. சரிம்மா.
டேய் திருட்டு பயல, இன்னைக்கு என் கையில சிக்காமலா போயிருவேன். இருல. என்னை தடவை தடவை அடி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்க. இருல. டேய் திருட்டு பயல. நான் உன் கம்மலை கொடுக்கலான்னு தான் வந்தேன். திருட்டு பையன் சொன்னல, பாவம் பார்த்து கம்மலை கொடுக்கலான்னு வந்தா திருட்டு பையனை சொல்லிக்கிட்டு இருக்கா. அழைச்சி கிச்சிலி எப்ப பாரு அப்படின்னு நீ ஏன் சொல்ல மாட்ட? இவ்வளவு நேரம் தெரியல போட்டு எங்க அம்மா வெளுத்து வாங்கிட்டாவ. எதுக்கு? நான் பாட்டுக்கு நேத்து சவடால எங்க அம்மா கிட்ட நைட்டு 12:30க்கெல்லாம் கம்மல கையில வந்து பீல விட்டுட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு போனேன். எங்க அம்மைக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். நான் தான் வீட்டுல மாட்டிக்கிட்டேனே. நல்லா இருந்ததுல. ஏய் என் கோத்த கலப்பாதடா. இன்னைக்கு வருவியா? இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? உனக்கு என்ன நல்லாதான் இருந்துச்சு, நல்லா ஜாலியா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு ஒத்தையில படுக்கவே பிடிக்கல, நல்லா இருக்குது. தினமும் வந்துருவியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? அதான் நல்லா இருக்குன்னு சொன்னோம்ல, பள்ளி திரும்ப திரும்ப தெரிஞ்சுக்கணுமா? அதான் பிள்ளைகளுப்பா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னோம்ல. டேய் உன் சகவாசமே எனக்கு வேண்டாம். ஒழுங்கு மரியாதை என் கம்மல கொடுத்துரு. அதான் சொன்னல, நான் இப்ப குடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனா நீ பேசின பேச்சு இருக்கு பாரு, நல்ல திருட்டு போயில உனக்கு. என் கம்மல திருடி வச்சிருக்க, அப்ப திருட்டு போயிடலாம? நானடா இந்தடா ராசா என் கம்மல வச்சு கபடி லடன் சொல்லி கொடுத்தேன். அப்படி கொடுத்தா அன்பளிப்பு. நீ எனக்கு தெரியாம தண்ணி குடிச்சிங்க பேர்ல டக்கு டக்கு கலத்திட்டு போயிட்ட. திருட்டு போயில. நான் திருட கூட என்ன போனேன்? உன் பெருமை பீத்து இருக்கு பாரு, அந்த பெருமை பீத்து வேலைக்கு தான் புடிங்கிட்டு போனேன். உன்கிட்ட புடிங்கிட்டு போனா தப்பே நினைச்சு புடிங்கிட்டு போனேன். ஆனா நீ தந்தன அடி வாங்குற பாரு, பாவமா தான் இருக்குது. இப்ப வரைக்கும் அடி வாங்குதா? 2 வருஷம் ஆகுதுடா, 2 வருஷம் ஆகுதுடா. டேய் இன்னைக்கு கூட எங்க அம்மா கிட்ட நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பா கம்மலோட வருவேன். கொடுத்துறடா. அந்த அளவுக்கு கொடுக்கலாம் நினைச்சேன். ஆனா நீ என்ன திருட்டு போயின்னு சொன்னியா, எனக்கு மனசு சரியில்லாம போச்சுடி. ஆனா நீ எனக்காக அடி வாங்குதான் நினைக்கும் போது கஷ்டமா இருக்குது. சரி ஒண்ணு பண்ணலாம். இந்த பம்மத்து வேலைலாம் வேண்டாம், அத கொண்டு வந்துட்டல குடுறா. இங்க பார், ஒரு நாளாவது என்ன மரியாதையா நீ பேசுதியா? திருட்டு பையலுக்கும் அடிதடி பண்ற பையலுக்கும் மரியாதை ஒரு கேடா உனக்கு? இல்ல இப்போதைக்கு என்ன கம்மல் வாங்கிக்கிற மேடம். போடி. டேய் நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்டா, என்ன சோதிக்காத. சோதிக்கவளா? கொன்னே போட்டுறேன். போடி. வேண்டாம், ஒழுங்கு மரியாதை என் கம்மல கொடுத்துரு. என்ன பத்தி உனக்கு தெரியாது. அந்த கரண்ட் பையனை கேட்டு பாரு, அந்த முள்ளமணி தலையங்கிட்டையும் கேட்டு பாரு. அவங்களே என்ன பார்த்து பயப்படுறானுங்க. நான் என்ன வேலை பார்ப்பேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதை கொடுத்துட்டு போயிரு. இப்பெல்லாம் தர முடியாது. இப்படி பண்ணுவ? டேய் தந்துரே சொல்லிட்டேன். தர முடியாதுடி. தர முடியாதா? ஒண்ணு குடா. டேய் ஒழுங்கு மரியாதை கொடு, இல்லன்னு கொன்னே போட்றேன். குடா என் கம்மல. ஓய் சிங்க பண்ணிக்காரு, எந்திச்சிக்கிறோம். நானே அப்பாவை கூப்பிடுறேன். ஒழுங்கு மரியாதை கம்மல குடுறா. என்னடி? டேய் ஊட்ட மாட்டேன். கழுத்துல மிதிச்சு வச்சுக்க போற செத்து போயிடுறேன். குடா என் கம்மல. நாடாத, நானே ரவுடி பையன் உனக்கு தெரியும். ஏதோ உன்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனேன். அதுக்காக தான் விட்டு வச்சுட்டு இருக்கேன். கொட்டிச்சிரும் பார்த்துக்க, பக்கத்துல கிடக்க. பாருடா இங்க பாரு, எங்க அம்மா இதை அடிச்சிட்டு இருக்கதா. சரி சரி, நான் நைட்டு தரேன் சரியா? கண்டிப்பா தந்துருவேன். ஏண்டா நீ பணக்காரன் தானடா? ஊல மட்ட சத்தெல்லாம் வளைச்சு போட்டுருக்கிய. பல வரைக்கும் உங்க அண்ணன் அந்த எம்எல்ஏ கூட வர வச்சுக்கிட்டு ஊல மட்ட சத்த பூரா வளைச்சு போட்டுருக்கான். உங்களுக்கு என்ன பேர் எடுக்குது? வளைச்சு தர வேண்டியதுடா. ஏன்டா ஏன் கம்மல திருடுன? நீ பார்த்த நாங்க ஊல முடிச்சதெல்லாம் வளைச்சு போட்டுருக்கதா? அடிக்காதடா, ஊல மட்ட சத்த பூரா உங்ககிட்ட தான் இருக்குது. எந்திரி, கீழே குச்சி கந்து அழுத்தது. எந்திரி. பரவாயில்ல, என் கம்மல கூட தான் நான் எந்திப்பேன். இங்க பாரு, நாடாத, சொன்னா கேளு. மரியாதை என் கம்மல குடுறா. லூசு, எந்திரி. முடியாதுடா, என் கம்மல குடுறா. எந்திரி. முடியாது. இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், கொன்னு நோண்டிடுவேன். டேய் முண்டக்கண்ணா, ஒழுங்கா என் கம்மல குடுத்துரு. இங்க பாரு, நச்சுன்னு குடுக்குற பக்கத்துல படுத்துக்க, குடுத்துடுவேன். பொடி. அதே இப்பதான் உண்மைக்கு வருது. லூசு, ஆம்பளை பை மேல படுத்து கிடக்க வெக்கமா இல்லடி? எந்திரி. என்னடா சொல்ற? இவளுக்கு இப்பதான் நினைவுக்கே வருது. ஏன்டா நீ இப்படிலாம் பண்ற? சரி சரி சரி, அழாத அழாத. எனக்கு பட்டுட்டல, என் கம்மல குடுறா. வேறு நான் யாருங்கனே வந்து உன் மேல படுத்து கிடக்க. நல்லதா இருக்கு. சரி, நான் கேட்டுக்கு மொத்தம் போய் சொல்லு. ஓ மனுஷனா இருக்கல, நிறையவே இருக்கடா. திருட்டு பையல, என் கம்மல திருடிட்டு போனவனே நீதானடா. உன்னை எப்படிடா மறக்க முடியும்? பொடி போ. நான் இப்ப கூட கொடுக்கலாம்னு நினைச்சேன். இது ரொம்ப சோதிக்காதடா, என்னால முடியலடா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னடி சொல்லிட்டு போனேன்? என்ன சொன்ன? 2 வருஷம் கழிச்சு வருவேன், லவ் பண்ணணும்னு சொல்லணும் இல்லையா? டேய் ரொம்ப சோதிக்காத. நான் கேட்டுக்கு போக சொல்லு. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு போல இருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் சேட்டை, உன் துருதுருவு, கல்லங்க கூட இல்லாத உன் சேட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாலோட இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
ராத்திரி நேத்து நீ வேற என்ன பாத்துட்டியா? எனக்கு ரொம்ப ஷையா போச்சுடி. என்ன முழுசா பாத்துட்டேன். இனிமேல வேற எவ கூடயும் வாழ முடியாது. இப்ப ஏன்டா நீ அசிங்கப்படுத்துற? அசிங்கப்படுத்த சொன்னேன். நானடா உன்னை அப்படி கிடக்க சொன்னேன். உன்னை யாரு போரை தூக்கிட்டு பார்க்க சொன்னா? நீ ஏன்டா அப்படிப்பட்டிருக்க மட்டுமல்ல? என் வீடு, என் மொட்டை மாடி, என் சுதந்திரம். நான் எப்படி வேணாலும் படுத்திருப்பேன். உன்னை யாரு போரை தூக்கிட்டு பார்க்க சொன்னா? திருட்டு பேல, ஒரு பொம்பளை பிள்ளை போரை தூக்கிட்டு பாக்குற, ஏமா தூக்கி பார்க்காதன்னு சொல்ல மாட்டேன். நான் எப்படி சொல்லுவேன்? ஏன்டா? என்னைக்காலும் பார்க்க போறவதானே, சரி பார்த்துட்டு போற, முன்னுக்குட்டியே பார்த்துட்டேன் நினைச்சுக்கிட்டு விட்டுட்டேன். திருட்டு பேல. சரி சரி, ஏதோ என்ன முழுசா பார்த்துட்டேன். இனிமேலே நீதான் என்ன கட்டிக்கணும். எனக்கு வேற யாரும் வாழ்க்கை கொடுக்க முடியாது. சோதிக்காதடா. நீ என்ன பார்த்துட்டானே. நைட் வந்து எனக்கு தூக்கமே இல்லை, ஒரே குளிர் ஜுரம். உனக்கு பின்ன இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்திருந்தா குளிர் ஜுரம் போயிருக்கும். ஆரையும் குறையமா போயிட்டேன். அதான் குளிர் ஜுரம் ரொம்ப அதிகமாயிட்டு. சோதிக்கடா, எவ்வளவு சோதிக்க முடியுமா சோதிச்சுக்க. நான் சும்மா தான் சொன்னேன். சும்மாவே நல்லா இருந்துச்சு. கொனட்டாம என் கம்மல கொடு. சத்தியமா சொல்லி உன் நெஞ்சில நான் இல்ல. என் கம்மல கொடு. சொல்லுடே, உன் மனசுல நான் இருக்கனா இல்லையா? என் கம்மல கொடுறா, என் மனசு எவனும் கிடையாது, குடுறா. நான் இல்லையா? என்ன நினைக்கவே இல்லையா? எனக்கு எவன் மேலையும் காதல் வராது. ஒழுங்கு பதில கொடுத்துரு. காதல் இருக்குன்னு சொல்லி நான் தாரேன். இப்ப இல்லடா, நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ண மாட்டேன். என்ன லவ் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா முடியாதுடா, முடியாது. சின்ன வயசுல இன்னொருத்தனுக்கு என்ன முடிவு பண்ணிட்டாங்க. அவன் கொடுத்தா என் வாழ்க்கை. என்ன சொல்ற? சின்ன வயசுல ஒருத்தனுக்கு என்ன முடிவு பண்ணியாச்சு. அவன் கொடுத்தா என் வாழ்க்கை. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, குடுறா. அந்த கம்மல் கூட அவங்க குடும்பத்தை தான் செஞ்சு போட்டாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சது, அடி விழுது. ஒழுங்கா கொடுத்துரு. அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். தாங்கிக்க முடியல. அப்படி சொல்லாதடி, அப்படி சொல்லாதடி. நான் விளையாட்டா இருப்பேன்னு தவிர அந்த வயசத்துல இல்லடி. சத்தியமா உன்னை எனக்கு பிடிக்கும், பிடிக்கும். நீதான் எனக்கு முடிவு பண்ணிருக்க. ப்ளீஸ் அப்படி சொல்லாதடி. இத பைத்தியமாடா, வேணா விசாரிச்சு பாரு. இங்க பாரு, அந்த குடும்பத்தலுக்கு அந்த கம்மல் எங்க எங்க அம்மா கேட்க, எங்க அம்மா என்ன போட்டு அடிக்க பெரிய பிரச்சனை இருக்குடா. சரி, கொடுத்துருது. சாயங்காலம் உங்க தெருல வந்து கொடுத்துருது. கொடுத்துருவல்ல? இல்ல, கொடுத்துடணும், சரியா? ஐயோ அம்மா, எங்க அம்மா. ஐயோ, உங்க அம்மா கோவக்காரங்களாச்சே. எப்பா, உங்க அம்மா அறுத்து கிழிச்சிராவளே. இப்போ என்ன பண்ண? உங்க தோட்டத்துல பார்த்தாலே எங்க அம்மா என்ன திட்டம். இப்போ என்ன பண்ண? அதை விட இப்படி தோட்டத்துக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்தாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு பெரிய பிரச்சனை வைக்கிறாங்க. எங்க அம்மா கொஞ்சம் கோவக்காரங்க. சரி, என்ன வேலை? சத்தம் போடாத. ஆமாமா. எங்க போன? இரு பாரு. உங்க அம்மா கிட்ட வந்துட்டாங்க. இங்க பாரு, ஆடாம அசையாம அங்கே நின்னுக்க. சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சுக்க. கீழே கிட விழுந்துடாத. எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் போச்சு. சரி சரி. என்னம்மா? நீ என்ன தர வண்டி தூக்கிட்டு வந்த? வயலுக்கு தண்ணி பாய்க்கணும், அதான் வந்தேன். தெருல வேண்டதெல்லாம் நிக்கும், அதெல்லாம் பார்த்தா? சரி, நான் தண்ணி பாய்ச்சிட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. எங்க என்ன பண்ணிட்டு இருக்கியா? கடைக்கு தேங்காய் வேணுமா? ஒரு 10 தேங்காய் வெட்டி போட சொல்லு. நான் வெட்டிட்டு வரேன், நீங்க போங்க. அதுக்கு பின்னாடி இல்ல. என்னது? அங்க என்ன இருக்கு? அங்க ஒண்ணும் இல்லையா? ஏதோ சோப்பு கலர்ல தெரிஞ்சு வந்துச்சு. சரி, நான் தேங்காய் வெட்டிட்டு வரேன். தேங்காய் மண்டில உந்துறாம கிளம்புங்க. இங்க பாரு, உங்க அண்ணன் தெருக்கு வந்தோம்னா அணக்கெல்லாம் வந்துட்டு போக சொல்லு. தேவையில்ல பிரச்சனை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா அப்புறம் நான் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். இப்ப சொல்றதா, நான் எந்த பொண்ணை பார்த்து கட்டுங்கன்னு சொல்றேனோ அந்த புள்ளைய தான் நீங்க கட்டணும். ஆனா மீறி எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, இவளை பிடிச்சிருக்குன்னு எவனாவது எவளையாவது எடுத்துட்டு வந்தியா, நான் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். என்ன ஆச்சு? எதுக்கு இங்க கட்டிட்டு இருக்கிய? இங்க பாரு, உன் அண்ணன் கிட்ட சொல்லி வை, அவன் போக்கு சரியில்லை. ஊர்ல மட்டும் சின்னட்டலாம் மயக்கது கழுதாங்க. வசதியான வீடு வளைச்சு போலாம் அலைதாளுங்க. பெரிய இடம் வளைச்சு போலான்னு பல்ல காட்டிட்டு நிக்காளுவேன். ஆமா, பெரிய மன்மதன் நம்ம அண்ணன். போங்க. மன்மதனா? பணக்கார மன்மதன். வளைச்சு போட அலைதாளுங்க. பிஞ்சில பழுத்ததுங்க. தேவை பேசிட்டு இருக்காங்க. கிளம்புங்க. நான் தென்னை மரத்துல தேங்காய் வெட்டி போடணும். சொல்லி வை உங்க அண்ணன் கிட்ட. சரி சரி, கிளம்புங்க.
இந்த அம்மா இருக்கிறது தான் என்ன கெட்டு போக்க ஆசைப்பட்டிருக்க. இவங்களை எடுத்து கல்யாணம் பண்ணிடுவேன். ஆம்பளடி, என்னால முடியும். போங்கடா, சாயங்காலம் போல கம்மல கொண்டுட்டு வா. சொல்றாங்க பாரு, உங்க வீட்டு பிள்ளைல உழைச்சு போட்டு வளர்க்கலாம், பல காட்டுக்கு நிக்காளுகலாம். அப்படி ஒண்ணு யோக்கியமான பிள்ளைல பெக்கல உங்க அம்மா. மத்த வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை தரக்குறவ பேச வேணும்னு சொல்லுங்க. ஒரு பொண்ணு ஒரு ஆணை பாக்குறான்னா அவன் மேல உள்ள காதல தான் பாப்பா, அவனை வளைச்சு போடணும்னு பார்க்க மாட்டான். சொல்லி வைங்க. அப்படி பார்த்தா உங்க அப்பாவை உங்க அம்மா வளைச்சு தான் போட்டிருக்காங்க. இவன் மட்டும் எனக்கு மாமியாரா போச்சா? அம்மா, அந்த தேங்காய் வியாபாரியா வண்டி தோட்டத்துல கொண்டு சொல்லுங்க. ஏமல, வண்டி தான வேண்டாம். தேவனா செவந்து கொண்டு போவானுங்க. ஏமா, எவ்வளவு தூரம் சமக்க முடியுமா? சத்த நாடி தானே உள்ள வந்துட்டு போட்டுப்பேன். அதான் இடம் இருக்கா? எதுக்குங்க? எதுக்கு இடம் கொடுக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. தேவனா வெளியில இருந்து எடுத்து போவானுங்க. காய்க்கு கூட உருவாச்சு கேட்டா கூட தரப்பானுங்க. எதுக்குமா? ஏலே, முதல்ல பார்த்தா தொழிலாளிக்கு பாயா இருக்கணும்ல. சரி சமமா பழக கூடாது. சரி. அப்புறம் அந்த எம்எல்ஏ கிட்ட அந்த 100 ஏக்கர் கேட்டியா, அது என்னாச்சு? அந்த 2-3 கேஸ முடிச்சு கொடுத்தா நம்ம பேருக்கு மாறிடும். ஆனா அந்த 2 கோடி கேக்குறாரு. நாளைக்கு 50 கோடிக்கு போக கூடியது 2 கோடி தானே. அது ஒன்னால முடியாதா என்ன? ஊர்ல மட்டும் நிலமெல்லாம் நம்ம நிலமா தான் இருக்கணும். சுத்தி முத்தி வளைச்சு போட்டா நம்மள ஊருக்காரன் நம்மள பார்த்து பயப்படுவான். சரிங்கம்மா. 100 ஏக்கரு நம்ம அதை பிளாட்டா போட்டு வித்தாலும் சென்ட்டுக்கு 4 லட்சம்னாலும் பல கோடிக்கு போகும். பரவாயில்ல. இப்போ விக்கட்டாலுமே பின்னாடி வித்தனா பல கோடிக்கு போகும். பார்க்கலாம். அந்த எம்எல்ஏக்கு அந்த கேஸ முடிச்சு கொடுக்க. நான் தான் வீரனை பெத்து வச்சிருக்கேனே, கேச முடி. உனக்கு இல்லாத சாமர்த்தியமா என்ன? இங்க பார், உன்னமா வீரனை வளர்க்கதே இப்படி கேச முடிக்கிறதுக்கு தான். துணிஞ்சு செய், என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம். அப்புறம் உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகணும். மாடிக்கு போலான்னு இருக்கேன். மொத்தே 100 கிலோ தருவாங்களாம். போதுமா இப்படி? பொண்ணு 100 கிலோவோட வரது சரிதாம்மா. பொண்ணு நல்லா இருக்கணும்ல. 100 பவுனோட வரா நல்லதா இருப்பா. அண்ணனுக்கு பிடிக்கணும்லாமா? வாழ போறவன் அவன். பணத்தை வாங்குறவன் நான், அவனை கோடீஸ்வரன் ஆக்குறவன் நான். நான் சொல்ற பொண்ணு கட்டினா போதும். அவனுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க எல்லாவனுக்கும் தான். அவனுக்கு மாடல முடிக்கலான்னு இருக்கேன். உனக்கெல்லாம் கிலோ கணக்குல தான் வாங்குவேன். சிங்க குட்டியாச்சே. அது வந்துமா, இந்த காதலே கீதலே அவ என்ன பார்த்து பல்ல கட்டினா, இவ என்ன பார்த்து பல்ல கட்டினான்னு எவனாவது இழுத்துட்டு வரலான்னு நினைச்சியா? நான் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படி எந்த சிரிக்கா வீட்டுக்கு வரக்கூடாது. ஓய் வாளே, ஓய் என்ன தண்ணி பச்சடி அப்படி என்ன காத்து இந்த பக்கம் பாத்துக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க தட்டுல உனக்கு என்ன வேலை? ஏமா எதுக்கு கத்துறீங்க? ஏய், உன்கிட்ட கேக்க. என்ன தங்க மக தானே? உனக்கு இங்க என்ன வேலை? தேங்க கல்ல வந்து என்ன? அம்மா, ஏன் தோட்டத்துக்கு தண்ணி வைக்க வர மாட்டாங்களா? என்னங்க களவாண்டி ஆச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஏலே, உன் நடவடிக்கை ஒண்ணு சரியில்லை. அம்மா என்ன பேசுறீங்க? ஏய், ஓடுற வந்து கேக்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க இருக்கிறது பொது வழி தானே போக முடியும். இருல, ஊதாரி மாதிரி வீட்டுக்கு ஒத்த ரூபா ப்ரோஜன இல்லாம சுத்திட்டு இருக்கல. நீ பேசதான் செய்வ. 4 காசு சம்பந்தம் பண்ணிருந்தா உனக்கு அருமை தெரியும். நீ இந்த கபடி சுத்திட்டு இருக்க வந்தானே. அம்மா, நீ பேசாத. நான் பேசிக்கிறேன். அம்மா, அந்த பொண்ணு தான் நம்ம வயிற்றுக்கு தண்ணி பாய்ப்பா. நம்ம அப்பா கூட சேர்ந்து அந்த பொண்ணு தண்ணி எல்லாம் பாய்ப்பா. கரெக்டா 1 மணிக்கெல்லாம் வந்து அவன் மடியெல்லாம் அடைச்சு விடுவான். என்ன பேசிட்டு இருக்கீங்க? நல்ல உங்க அம்மா காதுல விழுமடி சொல்லி நீ வாய் முடியல. தேவையில்ல மத்தவங்கள கோவடிக்க வந்து பேசுனாங்க. திருட்டு பைய திருட்டுக்காரிக்கு சப்போர்ட் பண்றான். அம்மா வார்த்தை அளந்து பேசுங்க. நாம இந்த ஊர்ல இல்லாதப்போ அந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா. சும்மா வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. இனிமேல் உன்னை இந்த தோட்டத்துக்குள்ள பார்த்த என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க. பொது வழி. இந்த பொண்ணு கேஸ் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம வயலெல்லாம் மொத்தமா இழக்க வேண்டியது இருக்கும். இல்ல ஓவரா பேசுற. 4 காசு சம்பாத்தியம் பண்ண முடியட்டாலும் வாய்ச்சாட வந்து எனக்கு குறைச்சல் இல்ல. ரொம்ப சம்பாத்தியம் பண்ணிட்டேன். அப்படி நேர் வழியில போய் சம்பாத்தியம் பண்ணிட்டேன். போடா கோத்தத்துல போது போ. எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் இந்த கிங்ஸ்லேண்ட் ராஜா. பொழந்து கட்டிடுவான் யாரா இருந்தாலும் சரி. என்ன பேசிட்டு போறானே? நான் தொட்டு சம்பாத்தியம் பண்ண முடியட்டாலும் இவன் பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. அவனுக்கு தொட்ட கொடுத்து கரியாக்கறவன் நீதானே? ஏமா எப்ப மத்தால வந்துட்டே நீங்க திண்டு கூட நிக்கிறீங்க. நீங்க பேசுறது அப்படிதான் இருக்குது. அந்த பொண்ணு சும்மா தானே வந்தா. எதுக்கு அப்படி பேசுறீங்க? ஒரு ஆள் வந்து நின்னா திருட வந்து நிப்பாங்க. நான் டூட்டிக்கு போயிருந்தேன். நம்ம வீட்டுல யார் வைக்காடு பாக்குறா? சரியான நேரத்துக்கு தோட்டத்துக்கு காவல் காக்கன்னா 4 பேரை வைக்கணும். வைங்கடா, வேலைக்கு ஆள் வைங்க. நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வந்துட்டா மாறி சொல்லி பாப்பானுங்க. ஓவிங்களா ஆள் கிடைக்காம அவன் திண்டாடிட்டு இருக்கான் விவசாயம் பார்க்கறதுக்கு. படிச்சவங்களை திட்டிக்கிட்டு. இன்னொன்னு, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு நீங்க எப்ப மாதிரி திட்டதை பார்த்த அவளை திட்டுறதுதான் கடைசியா இருக்கணும். இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? ஒருவேளை இவன் மேல ஆசைப்படுறானோ?